என்னமா செய்ய போகிறீங்க இப்போ? பாதாமில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். ஓகேம்மா. ஸ்வீட்னா எந்த வெரைட்டிமா? பாதாமில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி லட்டு பண்ண போகிறேன். பாதாம் லட்டு. ஆமாம். ஓகேம்மா. அதுக்கு 1 கப் பாதாம். ஓகே. ஒரு கப் சர்க்கரை. ஓகே. 1 டம்ளர் பால். நெய் கொஞ்சம், குங்குமப்பூ கொஞ்சம். ஓகே. இப்போ பாதாமை நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற வைக்கணும். 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஓகே. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாதாமை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓகேம்மா. ஊறிட்டோம். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாதாம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ இதே நம்ம தொளிச்சு எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. புளிச்சடை வந்துடும்ல அப்படி? ஓகே. நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே. இது எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேம்மா. இப்போ பாதாம் தொளிச்சு மிக்ஸி போட்டுருக்கேன். ஓகேம்மா. இதையே கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாங்க. ஓகே. திக்காக அரைச்சிட்டு வந்துடுவீங்களா? ஆமாம். ஓகேம்மா. இப்போ பேன் வச்சுருக்கேன். ஓகேம்மா. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஓகே. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஓகேம்மா. இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். ஆமாம். நல்லா தட்டிட்டு இருக்கணும். ஓகேம்மா. இது நல்லா தட்டி விட்டுட்டே இருக்கணும். ஓகேம்மா. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகேம்மா. ஒன் கப் சுகரில். ஆமாம். 1 கப் பாதாமுக்கு சுகர் வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ பாதாம் எடுக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே அளவு இல்லை அது கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகே. கட்டிப்படாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். ஓகேம்மா. கலராக விட்டால் கட்டி ஆகிடுமா? குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தேன். ஓகேம்மா. சேர்த்துக்கிறேன். ஓகே. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. ரெண்டு டேபிள் ஸ்பூன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகே. இதில் இதை அப்படியே கிளறிட்டே இருக்கிறது தான் வேலை. ஆமாம். சிம்பிள் தான். அரைச்சி ஊற்றி அப்படியே பால்கோவா மாதிரி அந்த கேக் பண்ணுற மாதிரி எல்லாமே கிண்டிகிட்டே அப்போ தான் ஸ்வீட்டாக கிடைக்கும். அல்வாவும் கிண்டணும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகேம்மா. இப்போ 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். ஓகே. இப்போ
இப்போ நல்லா தண்ணி வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் ஆறட்டும். மாவு கையில் பரட்டிக்கலாம். ஓகே. மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேம்மா. கொஞ்சம் கை பரட்ட சூடாக இருக்குது. ஓகே. அப்படியே மாவு நல்லா தட்டிக்கலாம். ஓகே. கையில் ஒட்டாமல் வருமா? ஆமாம். ஓகே. நல்லா ஆறணும் கெட்டியாகும். சரி. வெது வெதுப்பான சூட்லேயே நான் லட்டு பிடிச்சிக்கிறேன். ஓகேம்மா. வேணுங்கிற சைஸ் பிடிச்சிட்டு காட்டுறேன் நான். ஓகேம்மா. இப்போ பாதாம் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்மா, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பாதாம் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஓகே, பாய் பாய்.